ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன், ஸ்டோரி மாறிடாமல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு பையன் வந்து வேகமாக ஓடி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு பின்னாடி ரத்தம் தெரிச்சிட்டே இருக்குது. அவன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மயங்கி இருக்கு, அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அவன் தான் நம்ம ஹீரோ டான்ஜிரோ. அவன் தூக்கிட்டு வரது வந்து அவனோட தங்கச்சி நெசுகோ. கொஞ்சம் பொறுத்துக்கு நெசுகோ, நான் அவனை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஜிரோவும் அவனோட ஃபேமிலி வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாருமே இல்லாத இடத்துல. டான்ஜிரோ வந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு போயிருப்பான். அந்த டைமில் ஒரு டீமன் அட்டாக் பண்ணி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கொண்டுரும். நெசுகோ மட்டும் தப்பிச்சிருவா. அப்படியோ நெசுகோ எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்லி தான் அவளை சிட்டிக்குள்ளே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அவன் சிட்டியை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நெசுகோக்கு திடீர்னு முழிப்பு வந்துடும். அவன் முழிச்சு பார்த்தோன்னே டோட்டலாக வேற ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு அனிமல் மாதிரி பண்ணிட்டே இருக்கா. டான்ஜிரோட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கிட்டு ஆடிட்டே இருக்கா. அந்த டைமில் டான்ஜிரோவுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க ஒரு பள்ளத்தாக்கில். பார்த்தீங்க அப்படின்னா அது பனிக்காலம், அதனால ஸ்னோ நிறையா இருந்தது. அவங்க 2 பேரும் அடிப்படாமல் தப்பிச்சிடுறாங்க. நெசுகோ பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜிரோ மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை அடிக்க பார்த்து அமுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நேரம் ஆக ஆக அவளோட சைஸ் பெருசாகிட்டே இருக்கு, அவளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கா. அப்போ தான் டான்ஜிரோவுக்கு புரிய வருது, இவ வந்து ஒரு டீமனாக மாறிட்டா அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் ஒரு ஆள் வந்து உள்ள வரான். அவன் கத்தி எடுத்துட்டு வேமா அவங்கள நோக்கி ஓடி வரான். நெசுகோவை கொல்ல பார்க்குறான், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. அவன் சொல்கிறான், இது வந்து ஒரு டீமன், இது உடனே கொண்டுறணும், இல்லைனா அதோட ரத்தம் பட்டுச்சுன்னா மற்றவங்களும் டீமனாக மாறிடுவாங்க அப்படின்னு. டான்ஜிரோ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோட தங்கச்சி, ப்ளீஸ் கொண்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான் அவன் கிட்ட. அந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ டொமியாக்கோ அப்படின்ற ஒரு ஆள் தான். அவர் வந்து ஒரு டீமன் ஸ்லேயர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா டீமனையும் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது தான் ஒரு டீமன் ஸ்லேயரோட வேலை. கியூ சொல்கிறாரு, எல்லா டீமன்ஸும் ஹியூமன்ஸை கொல்ல பார்க்கும், அதனால நான் அதை இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு. டான்ஜிரோ சொல்கிறான், நெசுகோ வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது, இவன் வந்து யாரையும் கொல்ல மாட்டா அப்படின்னு. அதே மாதிரியே டான்ஜிரோ வந்து கியூ அட்டாக் பண்ணும்போது நெசுகோ வந்து அவனை காப்பாற்ற பார்க்குறா. அந்த டீமன் ஸ்லேயர் கியூக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு டீமன் தடவை அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதை பார்க்குறாரு. அந்த கியூ சொல்கிறான், சக்கோஞ்சி உரோகோடாக்கி அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு. அவர் எங்கே இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சகிரியோட அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. டான்ஜிரோ வந்து ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ப்ராப்பராக அடக்கம் பண்ணி அங்கேருந்து ப்ரே பண்ணிட்டு கிளம்பிடுறான். அவங்க 2 பேரும் மவுண்ட் சகிரியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நெசுகோ வந்து ஒரு டீமனாக மாறிட்டனால அவளால் பகலில் ட்ராவல் பண்ண முடியாது. நெசுகோ மேலே வெயில் பட்டுச்சு அப்படின்னா அவள் அப்படியே எரிஞ்சு இறந்து போயிடுவா. போகிற வழியில் 2 பேர் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு பேஸ்கெட்டும் அந்த புல்லும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறான். அவன் எங்கே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகைக்குள்ளே வரான். அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நெசுகோ உட்காந்துருக்கா. அவன் மேலே வெயில் பற்றக்கூடாது அப்படின்றனால ஒரு இருட்டான இடத்துல குகைக்குள்ளே அவளை வச்சுட்டு வந்துட்டான். டான்ஜிரோட நேரம் பேஸ்கெட்டு புல்லெல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறான். அந்த பாக்ஸில் உள்ள எல்லாவற்றையும் அடைச்சிடறான். இந்த பேஸ்கெட்குள்ளே உட்காந்து நெசுகோ, அப்போனா தான் உன் மேலே வெயில் படாது, நம்ம பகலையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அந்த பேஸ்கெட்குள்ளே அழகாக ஏறி உட்காந்துடுறான். அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் மவுண்ட் சகிரியை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால நெசுகோவும் பாக்ஸை விட்டு வெளியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடறா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் இருக்குது, அதில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, அங்கே யார் இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு டான்ஜிரோ சொல்கிறான். 2 பேரும் டெம்பிள் உள்ள ஓடி போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரே ஷாக்கு, யார் அது அப்படின்னு பார்த்தா ஒரு டீமன் வந்து ஹியூமன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் பார்த்து அந்த டீமன் சொல்லுது, இது என்னோட கோட்டை, நான் மட்டும் தான் ஹியூமன்ஸை கொண்டு சாப்பிடுவேன், நீங்கள் வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க அப்படின்னு. நெசுகோ வந்து டீமனாக மாறினதுக்கப்புறம் முறையாக ஹியூமன் பிளட்டையும் ஃப்ளஷையும் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு. அந்த டீமனுக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஹியூமனும் டீமனும் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்றதுனால தான். அந்த டீமன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஓடி வந்து டான்ஜிரோ அட்டாக் பண்ணிடுது. அவங்க 2 பேரும் ஏரில் பறந்து வெளியே விழுந்துடுறாங்க. ஹியூமன் பிளட்டையும் ஃப்ளஷையும் கிரேவிங்ஸோட பார்த்துட்டு இருந்த நெசுகோ வந்து ஓடி வந்து இந்த டீமனோட தலையை ஃபுட்பால் மாதிரி ஏற்றிடுறா. இதை பார்த்தோன்னே டான்ஜிரோக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம தங்கச்சிக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு. அந்த டீமனோட தலை வந்து தனியாக போயிடுச்சு, அதுக்கு ஒரு கை கால் முளைச்சிருச்சு. இந்த டீமனோட பாடி வந்து தனியாக இருக்கு. அந்த டீமனோட பாடி வந்து நெசுகோ அட்டாக் பண்ணுது, அந்த தலை வந்து டான்ஜிரோ அட்டாக் பண்ணுது. ஒரு வழியாக சண்டை போட்டு அந்த டீமனோட பாடியை வந்து கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டு கொண்டுறாங்க. அந்த தலை பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் மாட்டிட்டு உயிரோட தான் இருக்கு. அதை கொண்டுடலாம் அப்படின்னு டான்ஜிரோவோட கத்தி எடுத்துட்டு கிட்டக்க போறான். அப்போ திடீர்னு ஒரு ஆள் பின்னாடி இருந்து டான்ஜிரோ மேலே கை வைக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிவப்பு கலர்ல முகமடி போட்டிருக்காரு. இங்கே பாருடா, இதை வந்து கத்தி வச்செல்லாம் கொல்ல முடியாது, இது எப்படி கொள்ளணும் நீயே யோசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனும் இப்படி கொள்ளலாமா அப்படி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அவனும் கடைசியாக கொல்லவே இல்லை. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே விடிஞ்சிருது, வெயில் வந்துருது. வெயில் பட்டனால அந்த டீமன் வந்து பொசுங்கி செத்துருது. அப்பதான் அவன் தங்கச்சியை பற்றி யோசிக்கிறான், ஐயோ நெசுகோ என்னாச்சு, வெயில் வந்துருச்சு அப்படின்னு. நெசுகோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் கூடைக்குள்ள உட்காந்துடுறா. ஒரே இருட்டாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாக. அப்போ தான் டான்ஜிரோ வெளியே வந்து பார்க்குறான், அந்த முகமடி போட்டால் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த முகமடி போட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த ஹியூமன்ஸ் எல்லாம் புதைச்சிட்டு அவங்கள்ட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ப்ரே பண்ணி முடிச்ச உடனே டான்ஜிரோ கிட்ட வந்து சப்புன்னு அவனை கணத்துல அரைஞ்சிடறாரு. அவர் சொல்றாரு, நான் தான் சக்கோஞ்சி உரோகடாக்கி, கிவ் டோமியாக்கோ சொன்னாலும் நீ தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா நான் தான் டான்ஜிரோ, இது என்னோட தங்கச்சி நெசுகோ, உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்றாரு, ஏன்டா டே, இந்த டீமன் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி கொல்ல தவிர்த்துட்ட, நீ ரொம்ப வீக்காக இருக்கடா நீ அப்படின்னு சொல்றாரு. உன் சிஸ்டர் நெசுகோ வந்து எந்த காரணத்துக்கும் ஒரு ஹியூமனை கொன்றவே கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. ஒரு டீமனோட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம், உன்னை நீ சாகணும் இல்லை அவ சாகணும், ஆனால் அது 2மே நடக்கக்கூடாது, நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. டான்ஜிரோவை நெசுகோ தூக்கிட்டு அவர் பின்னாடியே ஓடுறான். ரோலியா அவரோட வீட்டுக்கு அவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. நெசுகோவை வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சுட்டு அவங்க 2 பேரும் மலை உச்சிக்கு போறாங்க. இங்கே தான் டான்ஜிரோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் விடியறதுக்குள்ள அவன் வந்து அந்த வீட்டுக்கு திருப்பி வரணும் சொல்லிட்டு உரோகடாக்கி டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாரு.
டான்ஜிரோவும் இவ்வளோதான விஷயம், நான் சீக்கிரம் வந்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, இதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும் அப்படின்னு. ஒரு வழி அவன் கஷ்டப்பட்டு அடிபட்டு உயிருக்கு போராடி கீழே வீட்டுக்கு வந்துடுறான். கியோ வந்து சக்கோஞ்சிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன எழுதிருப்பாரு அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு பையன் அனுப்புறேன், அவனுக்கு வந்து டீமன் ஸ்லேயர் ஆகணும் அப்படின்னு ஆசை. அவனோட ஃபேமிலியை வந்து ஒரு டீமன் கொண்டுருச்சு, அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக வெளியில் இருக்கான். அவன் தங்கச்சி நெசுகோ வந்து ஒரு டீமனாக மாறிட்டான். ஆனால் நான் பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்டான டீமனாக இருக்கா அவன். எனக்கு என்னமோ அவன் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு தோணலை. நீங்கள் ஒரு தடவை பாருங்க. இந்த 2 பேரை பார்த்தா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வருது. அந்த டான்ஜிரோன்ற பையனும் உங்களை மாதிரி தான், அவனுக்கு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது. இவனுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் வச்சு பாருங்கள், அதில் பாஸ் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் அவனை ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கோங்க. டான்ஜிரோ பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வச்ச முதல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டான், விடியறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டான். அவனோட ரெகுலர் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் இவன் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ஜேர்னல் எழுதிட்டே இருக்கான். இந்த ட்ரைனிங் நடக்கிற இந்த நேரத்தில் நெசுகோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறான். அவன் எந்திரிக்கவே இல்லை ரொம்ப நாளா. அப்போ தான் ஒரோகோடாகி வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றதே தெரியாது. இவங்க ரொம்ப அண்டர் கவரில் சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 100 வருஷமாக இந்த ஆர்கனைசேஷன் டீமன்ஸை கொண்டுட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் டீமன் ஸ்லேயர் கார்பரேஷன் யார் ஆரம்பிச்சா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மர்மமாகவே இருந்துட்டு வருது. அந்த பக்கம் டீமன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட்டே மனுஷங்க தான். அவங்களும் இந்த உலகத்தில் எப்படி வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடியது. அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே ஹீல் ஆயிரும். கையை வெட்டணும் அப்படின்னா கை மறுபடியும் முளைச்சிக்கிறோம், காலை வெட்டணும் அப்படின்னா காலும் மறுபடியும் முளைச்சிக்கிறோம். இன்னும் ஒரு சில டீமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஷேப்பை மாற்றிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. அவங்களை கொல்றதுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று அவங்க சூரிய ஒளி பட்டு செத்துருவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்வாடை வச்சு அவங்க தலையை வெட்டணும் அப்படின்னா இறந்துருவாங்க. ஆனால் டீமன் ஸ்லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் பவர்லாம் இல்லை. அவங்களுக்கு அடிப்பட்டா ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இருந்தாலும் அவங்க டீமன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு தான். அடுத்த நாள் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரோகோடாகி சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ட்ரெயினர், ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். என்ன மாதிரியே நிறைய ட்ரெயினர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் என்னோட ஸ்டைல் வந்து இதுதான். இந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை வந்து நீ கிளியர் பண்ணணும். அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜிகி சானே அப்படின்ற இடத்துல. அந்த ஃபைனல் செலெக்ஷனுக்கு நீ எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது நீ பண்ணுற ட்ரைனிங்கில் தான் இருக்குது. டான்ஜிரோக்கு டெய்லி ட்ரைனிங் நடக்குது. அவன் முன்ன மாதிரி இல்லை, நிறையவே இம்ப்ரூவ் ஆகிட்டான். ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, ரொம்ப டெட்லி ஆகிட்டே வருது. அவன் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஒரு சில நேரம் அவனோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு, இருந்தாலும் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துடுறான். அங்கே தான் அவன் ஸ்வாட் ட்ரைனிங் எடுக்கிறான், ட்ராப்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறான், காம்பேட் ட்ரைனிங் எல்லாமே எடுக்கிறான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல கற்றுக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரீதிங் ஃபார்ம்ஸ் அப்படின்றது தான். மொத்தம் 10 ஃபார்ம் இருக்குது. அது எல்லாத்தையும் அவன் மாஸ்டர் பண்ணணும். அது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது அவனோட செல்ஸுக்கு வந்து எல்லா ஆக்சிஜனும் போயிடும். அவன் பாடிக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், ஸ்பிரிட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெசுகோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தூங்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. டாக்டர்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே புரியல. கடைசியாக ஒரு நாள் வந்து ஒரோகோடாக்கி அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கல் இருக்குது, அதை கயிறை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஒரோகோடாக்கி சொல்கிறாரு, இந்த கல்லை வந்து நீ எப்போ 2 துண்டா வெட்டுறியோ அப்போ தான் நீ ஃபைனல் செலெக்ஷனுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அவனும் பல நாளாக அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ தான் உடைக்க ட்ரை பண்ணாலும் அவனால் உடைக்கவே முடியல. அவன் மன உடஞ்சு போயிடுறான். அப்போ தான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாக்ஸ் முகமடி போட்ட ஒரு ஆள் வரான். அவனுக்கு நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ்லாம் கொடுக்குறான், பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறான். அவன்கிட்ட உடன் கத்தி தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட சண்டை போடுவா அப்படின்னு கூப்பிடுறான். டான்ஜிரோ சொல்கிறான், என்கிட்ட உண்மையான கத்தி இருக்குடா, நான் அவனை கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். அவன் சிரிச்சுட்டு வாடா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்றான், அந்த கல் ஆல்ரெடி நான் உடச்சிட்டேன் உனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். 2 மாசமா இங்கேயே இருக்கு, ஆனால் ஒன்றத்தையும் கற்றுக்கல, வேஸ்ட் ராணி அப்படின்னு சொல்கிறான். ஒரோகோடாக்கி சொல்லி கொடுத்தேன் அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங்னு கற்றுக்கல. டான்ஜிரோவும் அவனை எப்படியாவது அடிச்சிடலாம், வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். டான்ஜிரோவால் முடியல, அவனை அடிச்சு படுக்க வச்சிடறாங்க. அப்போ தான் அந்த சீனுக்கு ஒரு குட்டி பொண்ணு வரான். அந்த முகமடி போட்டாலே அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்கிறான், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என் பேர் வந்து மொக்காமோ, அந்த முகமடி போட்ட ஆள் பேர் வந்து சபிட்டோ. எங்கள் 2 பேத்துக்கும் ஒரோகோடாக்கியை வந்து ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அவனோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுறான். டான்ஜிரோ வந்து இப்போ முன்னோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். கடைசியில் ஒரு நாள் அந்த முகமடி போட்ட ஆளு சபிட்டோ கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். டான்ஜிரோ வந்து சபிட்டோ நோக்கி அட்டாக் பண்ண போறான். அவனோட பிரீத்திங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு போறான். அவன் இப்போ ஒரு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டேட்ல இருக்கான். டான்ஜிரோட கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட கத்தியில இருந்து டார்கெட்டோட மூஞ்சி வரைக்கும் ஒரு நூல் மாதிரி ஒரு விஷயம் போகுது. அவன் அந்த கத்தியை வச்சு அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டே போனான், அவனோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவான். அதே மாதிரி அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டு சபிட்டோட மாஸ்கை கிழிச்சிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தா அந்த கல் உடஞ்சு கிடக்கு. அப்பதான் எங்க இருந்த ஒரோகோடாக்கி வந்து அவனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, உன்னை ஃபைனல் செலெக்ஷன் அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறந்தது போதும், ஆனால் நீ வந்து இந்த கல்லை உடச்சு ப்ரூவ் பண்ணிட்ட, ஸோ நீ ஃபைனல் செலெக்ஷனுக்கு போகலாம், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அவன் தலையில் தட்டி கொடுக்குறாரு. டான்ஜிரோ அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் முடியெல்லாம் வெட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிறான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு. அப்பதான் ஒரோகோடாக்கி சொல்றாரு, ஒரு டீமன் வந்து எவ்வளோ ஹியூமன்ஸை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி நீயும் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு டீமனை கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் டான்ஜிரோ, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவன் கிளம்பும் போது அவன் கையில் ஒரு மாஸ்க் கொடுக்குறாரு. இந்த மாஸ்க்ல வந்து நான் ஒரு ஸ்பெல்
போட்டிருக்கேன், இது உன்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. டான்ஜிரோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி மவுண்ட் ஃபுஜிசானைக்கு வந்துடுறான். மலையடிவாரத்தில் நிறைய பர்பிள் கலரில் பூ இருக்குது. அது என்ன பூ அப்படின்னா விஸ்டேரா பூ. அந்த இடத்துக்கு மேலே ஏறி போனோன்னே இவன மாதிரியே நிறைய பேர் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே 2 குட்டி பொண்ணுங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மவுண்ட் ஃபுஜிசானையில் டீமன்ஸை கேப்சர் பண்ணி உள்ளே வச்சிருக்கோம். அவங்க வந்து காலங்காலமாக பல 100 வருஷமாக இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மலையடிவாரத்தில் ஃபுல்லாக விஸ்டேரா பூ இருக்குது. டீமன்ஸ்க்கு பொதுவாகவே விஸ்டேரா பூ பிடிக்காது. அது பக்கத்துலேயே போக மாட்டாங்க. அதனால அவங்க எங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மலையிலே மாட்டிக்கிட்டாங்க. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் இந்த மலையிலே நீங்கள் சர்வே பண்ணணும். டீமன்ஸ் எல்லாம் கொல்லணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டான்ஜிரோ காட்டுக்குள்ளே போயிடுறான். அவனோட ஸ்மெல் பவர் வச்சு எல்லா டீமனையும் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல இருந்த ஒரு டீமன் அவனை பறந்து வந்து அட்டாக் பண்ணுது. அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் அதுக்கிட்ட சண்டை போட்டு இருக்க டைமில் பின்னாடி இருந்து இன்னொரு டீமன் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் 2 டீமன் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து எனக்கு தான், நான் தான் அவனை கொள்ளுவேன் அப்படின்னு. அதை வந்து டான்ஜிரோ ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி 2 பேரையும் அடிச்சு கொண்டுறான். கத்தி வச்சு வெட்டினோன்னே டீமன்ஸ் எல்லாம் காத்தோட காத்தா புகையா போயிடுறாங்க. அப்போதான் உரோகோடாக்கி சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. இது வந்து நிச்சரின் ஸ்வாடு. இந்த கத்தியை வச்சு கொண்டா மட்டும் தான் டீமன்ஸ் எல்லாம் சாவாங்க அப்படின்றது. கொஞ்ச தூரம் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைஸ் டீமன் வருது. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த டீமன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குண்டா இருக்கு. நிறைய கை இருக்கு. அதுக்கு அது மூஞ்சியே கையை வச்சு மறைச்சிருக்கு. அதோட கையில வந்து இன்னொரு டீமன் ஸ்லேயரை பிடிச்சிருக்கு. அதை சாப்பிட போகுது. இன்னொரு டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓட பார்க்கறான் தப்பிச்சு. பெரிய சைஸ் டீமன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கையெல்லாம் நீளமாக்கி அவனை பிடிச்சிருது. அவனை சாப்பிட போற நேரத்தில் டான்ஜிரோ வந்து மரத்துக்கு முன்னாடி வந்து ஓடி வந்து அந்த கையை வெட்டிடுறான். அந்த முகமடி பார்த்தோன்னே அந்த டீமன் கேட்குது, ஓ நீ வந்து உரோகோடாக்கியோட ஆளா அப்படின்னு. நான் உரோகோடாக்கி தான் அந்த இடத்துக்குள்ள பிடிச்சி போட்டான். அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கேன்னு எனக்கே மறந்து போச்சு. இப்போ நான் உன்னையும் எப்படி சாப்பிட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்டா கூட 2 பேரே கொண்டேன். ஒரு குட்டி பண்ணேன், ஒரு ஆரஞ்சு கலர்ல முடி வச்சிருந்த ஆளையும் கொண்டேன். டான்ஜிரோவுக்கு அப்பதான் புரியுது இவன் சபிட்டவும் மொக்காமாவை பத்தி சொல்றான் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த டீமன் அடிக்க போறான். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது. சபிட்டவும் மொக்காமாவும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்களோட ஆவையோட தான் அவன் பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது. ஒருவேளை அந்த வாட்டர் பிரீதிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அந்த டீமன் அடிச்சு கொண்டுறான். டீமனை பார்த்து இவனோட வாழ்க்கையை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பரிதாபப்படுறான். அவனோட செலக்ஷனோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டான். இன்னும் ஒரு சில டீமன்லாம் வராங்க. அவங்களே அடிச்சு கொண்டுறான். கடைசியில் ஒரு வழியா அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறான். அவனோட ஃபைனல் செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருது. அவன் ஜெயிச்சிடறான். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் தான் இருக்காங்க. அப்பதான் டான்ஜிரோக்கு புரியுது மீதி எல்லாரும் இறந்துட்டாங்க, 4 பேர் தான் தப்பிச்சிருக்கோம் அப்படின்றது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண 2 பொண்ணுங்களும் வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து ஃபைனல் செலக்ஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, டீமன் ஸ்லேயர் கார்பரேஷன்ல ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எவ்வளவு டீமன்ஸ் கொள்றீங்களோ அதை வச்சு உங்களோட ரேங்க் கூட்டிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருவோம். அது வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்கும். அப்படியே மேலே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலே பார்த்தா காக்காவா வந்துட்டு இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா கசுகாய் குரோ. இது வந்து ஒரு ஆளுக்கும் ஒரு குரோ அசைன் பண்ணப்படும். அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பேரோ தான் அசைன் பண்ணப்படும். இந்த காக்கா வச்சு தான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன மிஷன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். இப்போ எல்லாரும் இங்கே வாங்க. இந்த டேபிளில் வந்து ஒரு மெட்டல் ஓர் வச்சிருக்கோம். அந்த மெட்டல் ஓரில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஓரை சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட கத்தியெல்லாம் செய்யப்படும். எல்லாரும் சூஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. டான்ஜிரோவும் அங்கேருந்து கிளம்பி உரோகோடாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அது ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், நடக்கவே முடியல அவனால். இருந்தாலும் புஷ் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டான். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நெசுகோ வந்து நிற்கிறா. அவளை பார்த்த உடனே டான்ஜிரோ அவளை ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். பின்னாடியே உரோகோடாக்கவும் டான்ஜிரோவை பார்த்த சந்தோஷத்தில் அவரும் வேகமாக போய் கட்டி பிடிக்கிறாரு. ஒரு வழியாக நீ ஃபைனல் செலக்ஷன் பாஸ் பண்ணிட்ட, சர்வை பண்ணி உயிரோட வந்துட்டடா, எனக்கு உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் அவர் அவனை உட்கார வச்சு சொல்கிறாரு, இப்போ நீ பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெளியில் நீ சண்டை போட போகிற டீமன் வந்து இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லு. ஒரு டீமனுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அது என்ன பவர் அப்படின்னா பிளட் டீமன் ஆர்ட் அப்படின்றது தான். அது ஒரு டீமனும் வேற மாதிரி பவர்ஸ் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீ சண்டை போடணும். அப்பதான் டான்ஜிரோ கேட்கறான், நீங்க நெசுகோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் வந்து மற்ற டீமன் மாதிரி இல்லையே அப்படின்னு. அப்பதான் உரோகோடாக்க சொல்றாரு, ஆமா அவன் மற்ற டீமன் மாதிரி இல்லை, ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டா. அப்புறம் அப்படி இவளுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இவ வந்து தூங்கி மேட்ச் பண்ணிக்கிறா. அவ பயங்கரமா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு வந்து ஹியூமன் பிளட் தேவையே கிடையாது, இவ தூங்கினாலே போதும். 15 நாள் கழிச்சு அங்கே ஒரு ஆள் வராரு. அவர் வந்து தொப்பி போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, டான்ஜிரோ கமாடாவை தேடி வந்திருக்கேன், அவனோட கத்தியை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. டான்ஜிரோட கத்தியை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து நான் தான் டான்ஜிரோ அப்படின்னு வணக்கம் போட்டு உள்ள வாங்க டீ சாப்பிடலான்னு கூப்பிடுறான். நிச்சரின் ஷார்ட்ஸ் பத்தி சொல்றாரு. அது எப்படி செய்யப்படுது அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க மவுண்டன்ஸ்ல இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு அது செய்யப்படுது. அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியை பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டீலை வச்சு நம்ம கத்தி பண்ணோம் அப்படின்னா டீமன்ஸை கொள்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமன் ஸ்லேயரை பொறுத்து அதோட கலர் மாறிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. டான்ஜிரோ வந்து அவனோட கத்தியை திறந்து பார்க்கறான். திடீர்னு அது கருப்பு கலர்ல மாறிடுச்சு. இந்த கருப்பு கலர் கத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேர். இது வந்து நிறைய டீமன் ஸ்லேயர் கிட்ட கிடையாது. ஸோ இதை வச்சு அவங்க எவ்வளவு தூரம் சர்வை பண்ணுவாங்க, எவ்வளவு தூரம் போவாங்க அப்படின்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல அந்த கசுகாய் குரோ வந்து அவனோட ஃபர்ஸ்ட் மிஷனை கொடுக்குது. காக்கா பாத்தீங்க அப்படின்னா பேசுது, டான்ஜிரோ கமாடோ நான் உன்னைய தேடி தான் வந்திருக்கேன், நார்த் வெஸ்ட்ல இருக்க டவுனுக்கு போ, அங்க வந்து சின்ன பொண்ணுங்கலாம் காணாம போறாங்க, அவங்கள வந்து ஒரு டீமன் தான் கடத்திட்டு போயிட்டு இருக்கு, அங்க போய் அந்த என்ன டீமன் பாரு அப்படின்னு சொல்லுது. டான்ஜிரோ அந்த நார்த் வெஸ்ட் டவுனுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ உரோகோடாக்கா வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. உன் சிஸ்டரை கேரி பண்றதுக்கு நீ
இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலாக நான் செஞ்சிருக்கேன், இது வந்து கேரி பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டான்ஜிரோவும் அந்த பாக்ஸை தூக்கி பார்த்துட்டு அட ஆமாம் அது உண்மையிலே ரொம்ப லைட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறான். நெசுகவும் அழகாக அந்த பாக்ஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டா அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு வழியாக அந்த நார்த் வெஸ்ட் டவுனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் ரொம்ப சோர்வாக நொந்து போய் மனசுடைஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கான். சுற்றி இருக்க மக்கள்லாம் பேசுகிறாங்க, பாவம் கசுமி பார்த்து எப்படி நடந்து போகிறா அப்படின்னு. நேற்று நைட்டு நடந்ததை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான். நைட்டு வந்து அவங்க தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் கூட இருந்த பொண்ணு சக்கோட்டோ வந்து காணாமல் போயிட்டா. நைட்டு இப்போலாம் வெளியில் போகவே பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு குட்டி பண்ணை கடத்திட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. டான்ஜிரோ கசுமிகிட்ட போய் என்னை சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. டான்ஜிரோ அந்த இடத்த நல்லா செக் பண்ணிவிட்டு அவனோட மோப்பம் படிக்கிற சத்தியை வச்சு இந்த டீமனோட ஸ்மெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நாள் ஃபுல்லாக தேடிட்டே இருக்காங்க, ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்காங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. கசுமி சொல்கிறான் ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நம்ம போயிட்டு நாளைக்கு தேடலாமா அப்படின்னு. டான்ஜிரோ சொல்கிறான் டீமன்ஸ் எல்லாம் நைட் டைம் தான் வெளியேறுவாங்க, அதனால் நம்ம இப்போ தான் நல்லா தேடணும் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜிரோவுக்கு டீமனோட ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்மெல்லை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கா. நைட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அவள் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ஷேடோ அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அவள் ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி தூங்குறதுக்கு ரெடியாகிறா. பெட்டில் படுக்கிறா. அந்த டைம் அப்படின்னா அந்த ஷேடோ வந்து பெட் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த ஷேடோக்குள்ள இருந்து 2 கை வந்து அந்த பொண்ணை அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அவளை உள்ள இழுத்துட்டு போயிருது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த தடையுமே இல்லாமல் காணாமல் போயிடுறா. இது நடந்துட்டு இருக்க சமயத்தில் டான்ஜிரோ வந்து அவளை நோக்கி ஓடி வந்துட்டே இருக்கான். ஸ்மெல்லு பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஒரு முட்டு சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுது. அந்த இடத்துல ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக வந்துட்டே இருக்குது, தரையிலேருந்து வருது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட கத்தி எடுத்து தரையில் ஒரே குத்துறான். அந்த டீமன் மேலே கத்தி போட்டுருது. அந்த ஷேடோ மறுபடியும் மேலே தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த ஷேடோக்குள்ளே கையை விட்டு அந்த பொண்ணை இழுத்து அப்படியே காப்பாற்றிடுறான். ஷேடோக்குள்ளே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமன் எந்திரிச்சு வெளியே வருது. நீ கடத்தின மற்ற பொண்ணுங்களாம் எங்கடா அப்படின்னு டான்ஜிரோ கேட்குறான் அந்த டீமன்ட்ட. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டு இது பல்லெல்லாம் பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டான்ஜிரோ அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னும் 2 டீமன் வந்து அவனை சுற்றி உள்ள அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் டான்ஜிரோ யோசிக்கிறான் டீமன் வந்து எப்பயுமே ஒன்றா சண்டை போட மாட்டாங்க, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரே ஒரு டீமனாக தான் இருக்க முடியும். இந்த டீமனுக்கு பிளட் டீமன் ஆர்ட் அப்படின்ற சூப்பர் பவர் வந்து மல்டிப்ளை பண்ற கெப்பாசிட்டி இருக்கலாம். அந்த டீமன் சொல்லுது சின்ன வயசு பொண்ணுங்க தான் ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருப்பாங்க, அவங்க வயசாயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ளேவர்லாம் குறைஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அப்பதான் கசுமி கேட்குறான் டே நேற்று ஒரு பொண்ணை கடத்தினீங்களே எங்கடா அவளை அப்படின்னு. அதுக்கு அந்த டீமன் சொல்லுது நாங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம், நீ யார் சொல்றேன்னு தெரியலையே அப்படின்னு சட்டையை திறந்து காட்டுது. சட்டைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமன் சாப்பிட்ட பொண்ணுங்க போட்டிருந்த திங்ஸ் எல்லாமே வச்சிருந்தது, ஒரு கலெக்டபிள்ஸ் மாதிரி. கசுமி வந்து சக்கோட்டை போட்டிருந்த ஹெட்பேண்டை பார்த்து ஷாக் ஆகிட்டான், அழுக ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டான்ஜிரோவால் அடிக்கவே முடியல அவங்கள. 3 டீமன்ல ஒரு டீமன் வந்து டான்ஜிரோ பின்னாடி இருந்து அடிக்க வருது. அந்த டைம்ல டக்குன்னு நெசுக்கு பாக்ஸ் விட்டு வெளியே வந்து அவளும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. டான்ஜிரோ சொல்றான் இந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கோ, நான் இவங்களோட உலகத்துல போய் இவங்களை சண்டை போடுறேன் அப்படின்னு. அந்த ஷேடோக்குள்ள டான்ஜிரோ போயிட்டான். உள்ள போயிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சு கொண்டுட்டான். இந்த மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உரோகோடோக்கு அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு டைப் ஆஃப் டீமனால மட்டும் தான் ஹியூமன்ஸை வந்து டீமனா மாற்ற முடியும். அந்த டீமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல முத வந்த டீமன் தான். உன்னோட ஃபேமிலி அடிச்சு கொண்டதும் இந்த ஒரு டீமனா தான் இருக்கணும். அந்த டீமன் வந்து இந்த உலகத்துல பல 100 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. உன் தங்கச்சியை மறுபடியும் எப்படி ஹியூமனா மாத்துறதுன்னு அந்த டீமனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த டீமனோட பேர் என்னன்னு தெரியுமா? மூசான் கிபுட்சுஜி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டீமன் அடிச்சு டிஃபீட் பண்ணதும் அந்த டீமன்ட்ட கொஸ்டின் கேட்குறான், மூசான்னா யாரு, மூசான் கிபுட்சுஜி பற்றி சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பேரை கேட்டவனே இந்த டீமன் வந்து பதற ஆரம்பிச்சிருச்சு. பயத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா மூசான் கிபுட்சுஜி வந்து எல்லா டீமனையும் மிரட்டி வச்சிருப்பான், என்னை பற்றி வெளியில் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படி தப்பு தவறி சொன்னீங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் கொண்டுருவேன். அந்த டீமன் டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருது. வேறு வழியே இல்லாமல் டான்ஜிரோ அந்த டீமனை கொண்டுறான். கவலைப்படாதீங்க கசுமி, உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெசுகோ கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்க டைமில் அந்த காக்கா மறுபடியும் வருது, நீ வந்து டோக்கியோ போகணும் அப்படின்னு சொல்லுது. அங்கேருந்து ஒரு ரூமர் வருது, ஒரு டீமன் வந்து மக்களாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு, நீ போய் என்னன்னு பாரு. டான்ஜிரோ இப்போ தானடா ஒரு மிஷன் முடிச்சேன், கொஞ்சம் டைம் கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். அந்த காக்கா அதெல்லாம் முடியாது, உடனே போ அப்படின்னு அவனை புஷ் பண்ணுது. டான்ஜிரோ கிளம்பி ஒரு வழியாக டோக்கியோக்கு வந்துடுறான். அது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிட்டி, பிரம்மாண்டமாக இருக்கு. நைட்டு ஃபுல்லாக பிரைட் லைட்ஸாக இருந்துகிட்டே இருக்கு. சிட்டி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. ட்ரெயின் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அந்த கல்ச்சர்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உதான் கடைக்கு வந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா முத அவன் வீட்டில் ஃபேமிலி இறந்து கிடக்கும் போது வந்துட்டு இருந்த ஒரு டீமன் ஸ்மெல் தான். நெசுகோவை அந்த இடத்துல விட்டுட்டு அவன் ஸ்மெல்லை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். க்ரௌடுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அந்த க்ரௌடெல்லாம் தள்ளி விட்டு விலக்கி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த ஸ்மெல் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு கோட் ஷூட் போட்டுருக்க ஒரு ஆள்கிட்ட இருந்து. அவன் மேலே கையை வச்சு திரும்படா அப்படின்னு சொல்கிறான். அவனை பார்த்த உடனே டான்ஜிரோவுக்கு ரத்தம் குதிக்குது, பயங்கரமாக கோவப்படுறான். இவன் தான் மிசான் கிபுட்சுஜி அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டான்ஜிரோ வாயடைச்சு போயிடுறான். மூசான் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடில் ரேண்டம் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருப்பான். அவனோட கழுத்தில் இவனோட நகத்தை வச்சு கீச்சிடுவான். இவன் நகம் பட்டதும் அந்த ஆள் வந்து டீமனாக மாறிடுவான். பக்கத்தில் இருந்த பொண்ணை கடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி மூசான் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி தப்பிச்சு போயிடுவான். டான்ஜிரோ வந்து இந்த டீமனாக மாறின ஆளை பிடிச்சிட்டு இருப்பான், வேற யாரும் அவன் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இந்த சுச்சுவேஷனை மூசான் யூஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறான். டான்ஜிரோ பின்னாடி இருந்து கத்துறான், நீ எங்கே போனாலும் உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு. மூசான் வந்து அதை காதில் வாங்கிட்டு கண்டுக்கிறாம போயிடுறான். அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் நிறையா இருக்கிறாங்க.
திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வச்ச புகை மூட்டம் வர ஆரம்பிச்சிருது. அந்த புகை மூட்டம் யார் வர வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவளோட கைய கிழிச்சு அதுலேருந்து இந்த புகை மூட்டம் யார் வர வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவளோட கைய கிழிச்சு அதுலேருந்து புகை மூட்டமா வர வைக்கிறா. அவ கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் இருக்கிறான். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமன்ஸ். ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த இவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசான் கிபுட்சுஜி வந்து எனக்கும் எனிமி தான். நம்ம சேர்ந்தே அவனை கொல்லலாம் அப்படின்னு. மூசான் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியில இறக்கி விட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ள போறான். அங்க 3 குடிகாரங்க வந்து மூசான் கிட்ட தகராறு பண்றாங்க. மூசான் வந்து ரொம்ப ஈஸியா டைமே வேஸ்ட் பண்ணாம அவங்களை அடிச்சு கொண்டுறான். சொடக்கு போடுறான். டக்குன்னு 2 டீமன் அவன் காலில் வந்து விழுகுறாங்க. அவங்கள்ட்ட சொல்றான், ஹனாஃபுடா இயரிங் போட்டு ஒரு டீமன் ஸ்லேயர் இருப்பான், அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனோட தலையன்ட்ட கொண்டு வாங்க அப்படின்னு. அங்கிருந்து கிளம்பி வந்து டான்ஜிரோ நெசுகோ கிட்ட வந்துருவான். நெசுகோ கூட்டிட்டு போகும்போது அந்த மரத்தடியில அந்த லேடி கூட வந்து ஆளு நிக்கிறான். அவன் சொல்றான், லேடி டீமன் வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க போலாம் அப்படின்னு. அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வராங்க. அது பார்த்தா ஒரு முட்டு சந்து. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முட்டு சந்துக்குள்ள அந்த பையன் போறான். டான்ஜிரோவையும் நெசுகோவையும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அது உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வீடே மறைஞ்சிருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த லேடி டீமன் கிரௌட்ல அடிபட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அந்த டீமனை வந்து கீழே பேஸ்மெண்ட்டை பூட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த லேடி டீமன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான், நான் வந்து டொமையோ, அப்புறம் இந்த பையன் பேர் வந்து யூஷிரோ அப்படின்னு. அப்பதான் டொமையோ வந்து சொல்றான், நான் வந்து மூசன் போட்ட கர்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் வந்து மற்ற டீமன் மாதிரி இல்ல, மூசனை கொல்லணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமே. ஆனா எனக்கு ஹியூமனோட பிளட் எல்லாம் தேவைப்படும். ஆனா மற்ற டீமன் மாதிரி தேவைப்படாது, கொஞ்சமா தான் தேவைப்படும். யூஷிரோவுக்கும் தேவைப்படும். இன்ஃபேக்ட் யூஷிரோவை டீமனா மாத்தினதே நான் தான். யூஷிரோவுக்கு வந்து ஒரு டெர்மினல் டிசீஸ் வந்துருச்சு. அதனால அவனை உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அவனை டீமனா மாத்திட்டேன். இவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல மூசன் அனுப்புன அந்த 2 டீமனும் அவங்களை தேடி வந்துருச்சு. ஒரு டீமனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆரோ பவர் இருக்கு, இன்னொரு டீமனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெமாரியோட பவர் இருக்கு, அதாவது ஒரு பாலோட பவர் இருக்கு. லேடி டமையா சொல்றாங்க, டான்ஜிரோ நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன அப்படின்னா டீமனோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த பிளட் சாம்பிள்லாம் வச்சு நான் ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்றதுனால டீமனை வந்து மறுபடியும் ஹியூமனா மாத்துறதுக்கான வழி கிடைக்கலாம். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா மூசானுக்கு க்ளோஸா இருக்கிற 12 கிசுகி மெம்பர்ஸோட பிளட் கிடைச்சா ரொம்பவே நல்லது. அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல அந்த 2 டீமனும் வந்து இந்த வீடு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 டீமன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோ டீமன் அப்புறம் டெமாரி டீமன். டெமாரி டீமன் வந்து அந்த வீடை நோக்கி பாலை தூக்கி போடுறா. வீடோட செவர்லாம் உடஞ்சிருது. அந்த பால் 2 வீட்டுக்குள்ள போய் சமரகலா பண்ணிருது. வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுது. அவ தூக்கி போட்ட பால் வந்து வீடு மேல ஒட்டியிருந்த சின்ன பேப்பர்ல பட்டு அந்த பேப்பர் கீழே விழுந்துருது. அந்த பேப்பர் கீழே விழுந்த உடனே வீடு வந்து எல்லாருக்கும் விசிபிள் ஆயிருது. அப்பதான் புரிய வருது இது வந்து யூஷிரோ டீமனோட பிளட் டீமன் ஆர்ட் அப்படின்னு. யூஷிரோட ஸ்பெல் வந்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அந்த பேப்பர் எதுல போடுதோ அந்த விஷயம் வந்து மறைஞ்சு போயிடும். அந்த பால் பாத்தீங்க அப்படின்னா லேடி டொமையாவும் யூஷிரோ மேலே அடிச்சு யூஷிரோட தலை வந்து தனியா போயிடும். அவங்க டீமன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை மறுபடியும் முளைச்சிக்கிறோம். டான்ஜிரோ வந்து அந்த பால் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். பால் எப்படி போகுது மூவ் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அப்பதான் யூஷிரோ வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும், அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணு, அந்த ஆரோ ஃபாலோ பண்ண அப்படின்னா பால் எங்க போகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனா டான்ஜிரோவுக்கு வந்து எந்த ஆரோவுமே கண்ணுக்கு தெரியல. அப்பதான் யூஷிரோவுக்கு புரியுது டான்ஜிரோனால பார்க்க முடியல அப்படின்னு. உடனே யூஷிரோ வந்து அவனோட ஸ்பெல்ல பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை டான்ஜிரோ தலையில ஒட்டி விடுறான். டான்ஜிரோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்விசிபிள் ஆரோலாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த டெமாரி டீமன் சொல்லுது, இந்த இயரிங்ஸ் போட்ட ஆளு நீ தானே, உடனே தான் தேடி வந்தேன் அப்படின்னு. எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நடுவில் நெசுகோ வந்து ஜாயின் பண்ணிடுறான் ஃபைட்டுக்கு. நெசுகோ வந்து இந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஆரோ டீமன் அடிச்சு நொறுக்கிடுறா. இப்போ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா யூஷிரோவும் நெசுகோவும் அந்த டெமாரி டீமனை பாத்துக்கிடுவாங்க. டான்ஜிரோ வந்து ஆரோ டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா வாட்டர் பிரீதிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆரோ டீமனை வந்து அடிச்சு கொண்டுறான். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நெசுகோவுக்கும் அந்த டெமாரி டீமனுக்கும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. லேடி டமாயா சொல்றாங்க, நெசுகோ வந்து இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டா, ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த டெமாரி டீமனை கொல்றதுக்கு இதெல்லாம் பத்தாது, நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போட்ட ஸ்பெல்னால அந்த டெமாரி டீமன் வந்து கிபுட்சுஜியோட பேரை சொல்லிடும். அந்த பேரை சொன்ன உடனே டீமனோட கர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருது. அது என்ன கர்ஸ் அப்படின்னா கிபுட்சுஜியோட பேரை யாரு வெளியில சத்தமா சொல்றாங்களோ அவங்கள வந்து இந்த டீமன் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து சூசைட் பண்ண வச்சுக்கிறோம். சொல்லி வச்ச மாதிரி இந்த டெமாரி டீமனோட டீமன் செல்ஸ் வந்து அவளை கொண்டுருச்சு. அவளோட கண்ணை வந்து தனியா பிதுங்கி வந்துருச்சு. அவளோட கண்ணை பார்த்தோன்னே லேடி டமாயா சொல்றாங்க, இவன் வந்து 12 கிசுகி மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னு. அதே அப்படின்னா கிசுகி மெம்பர்ஸோட கண்ணில் வந்து அவங்களோட ரேங்க் நம்பர்லாம் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவரோட பிளட் எடுத்துக்கிறாங்க, ஸ்டடி பர்பஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு. அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லேடி டமாயா சொல்றாங்க, இந்த இடத்த வந்து இப்போ டீமன்ஸ் கண்டுபிடிச்சனால நாங்கள் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், நெசுகோ எங்களோட கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நெசுகோ வந்து எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் உன் கூட இருக்கேன் டான்ஜிரோ அப்படின்னு தலையாட்டுறா. டான்ஜிரோவும் சரி நாங்கள் ஒன்னாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறான். டான்ஜிரோ கிளம்பி போகும்போது அந்த கசுகாய் குரோ வந்து மறுபடியும் வந்துருது. சவுத் வெஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. போற வழியில ஒரு பையன் வந்து பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டே இருக்கான். அந்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ல செலக்ட் ஆன 4 பேர்ல அவனும் ஒருத்தன். அந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சிம் பண்ணிட்டே இருக்கான். டான்ஜிரோ வேகமா ஓடி போயிட்டு அந்த பொண்ணை விடுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க அவளான்னு கேட்கறான். டே எனக்கு ஃபைனல் செலக்ஷன்ல மீட் பண்ணுவேன் அவன் தானே நீ அப்படின்னு கேட்கறான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, வேணுமே அவனை ரொம்ப பண்ண மாட்டான், நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு டான்ஜிரோ சொல்றான். அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். டே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா, என்னடா உனக்கு தாங்கி சொல்றா அப்படின்னு. அந்த பொண்ணு ஓடி வந்து இவனை சரோ மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடறா. டே நான் ஆல்ரெடி என்கேஜ் ஆன பொண்ணு, என்னை போய் எப்படி லவ் பண்ணுவேன், நான் உன்னை லவ் பண்றேன்னு
சொன்னா நீ ரோடு பக்கம் விழுந்து கிடந்த அதனால தான் உன்கிட்ட வந்து பேசினேன். அப்போ நீ என்னை உண்மையிலே லவ் பண்றியா எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்கறான். டான்ஜரோ பார்த்து டேய் நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு நீ தான்டா காரணம் அப்படின்னு கையை காட்டுறான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நடந்த ஒரு வழியில் டான்ஜரோ அவனோட ஃபுட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த காக்கா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துருது. வேமா போங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிருது. அந்த பையனோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிட்சு அகஸ்துமா. டான்ஜரோவும் ஜெனிட்சுவும் அந்த இடத்துக்கு வேமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த காட்டு வழியாக போகும்போது அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷனுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா 2 குட்டி பசங்க நின்று அழுதுட்டு இருக்காங்க. டான்ஜரோ கேட்குறான் அவங்கள்ட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. எங்க கூட எங்க அண்ணன் இருந்தான். அவனை வந்து ஒரு பெரிய டீமன் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அந்த டீமன் வந்து பயங்கரமாக அவனை அடிச்சிருச்சு. அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி வந்தோம். இந்த மேன்ஷனுக்குள்ள போயிருச்சு. அந்த மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு ட்ரம்மோட சத்தம் கேட்குது. திடீர்னு மாடி பால்கனில இருந்து ஒருத்தன் வந்து கீழே வந்து விழுகுறான். அவன் ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். அப்பதான் டான்ஜரோ நினைக்கிறான் நம்ம சீக்கிரம் வந்திருந்தோம் அப்படின்னா அவனை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு. டான்ஜரோ வந்து சொல்றான் நான் உள்ள போய் பார்க்க போறேன் ஜெனிட்சு நீயும் அப்படின்னு. அந்த 2 குட்டி பசங்கள்ட்ட இந்த நெசுகோவோட பாக்ஸை வச்சுட்டு போயிடுறான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். டான்ஜரோவும் ஜெனிட்சுவும் உள்ள போயிட்டாங்க. ஜெனிட்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர் அன்னைக்கு பயங்கரமா பயப்படுவான். ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 குட்டி பசங்களும் அந்த மேன்ஷனுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. டான்ஜரோ கேட்கறான் அடே ஏன்டா ஓடி வந்தீங்க உங்களை நம்பி தான் அந்த பாக்ஸை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. அந்த சவுண்டை கேட்டு நாங்கள் பயந்துங்க ஓடி வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ அந்த பாக்ஸை தனியாக விட்டுட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்கறான் டான்ஜரோ. என்னோட உயிரே அதில் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம் சவுண்ட் மறுபடியும் கேட்குது. அந்த ட்ரம்மை யார் வாசிக்கிறான்னு பார்த்தா ஒரு டீமன் தான். அந்த டீமனோட பாடியில வந்து நிறைய ட்ரம் இருக்கு. அது ஒரு ட்ரம் அடிக்கும் போது இந்த ரூமோட சைஸ் ஷேப் எல்லாம் மாறிடுது. வேற ரூமா மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிட்சுவும் அந்த குட்டி பையனும் தனியாக வந்துட்டாங்க. டான்ஜரோவும் அந்த குட்டி பொண்ணும் தனியாக போயிட்டாங்க. ஜெனிட்சு வந்து இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியே போயிடலாம்டா சாமி அப்படின்னு கிளம்புறான். கதவை திறந்து பார்த்தா அந்த ரூமே மாறி இருக்கு. அவங்க வந்த வழி மறைஞ்சு போயிருச்சு. திடீர்னு கதவை திறக்கிறான். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னியோட மாஸ்க் போட்ட ஒரு ஆள் நிற்கிறான். அவன் கையில 2 கத்தி இருக்கு. ஜெனிட்சுவை தள்ளி விட்டுட்டு இன்னொரு ரூமுக்குள்ள ஓடி போயிடுறான் டக்குன்னு. டான்ஜரோ இருக்க ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம் வச்ச டீமன் நடந்து போயிட்டு இருக்கு. டான்ஜரோ அந்த டீமன் அடிக்க போறான். அந்த டீமன் வந்து டக்குன்னு ட்ரம்மை வாசிச்சிருச்சு. ரூமும் மாறிடுச்சு. டான்ஜரோ இருக்க ரூமுக்கு அந்த பன்னி முகமடி போட்ட ஆள் வந்து ஓடி வந்துடுறான். அந்த டீமன் அடிக்க போறான். அந்த டீமன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ட்ரம் அடிக்கும் போதும் ஒரு மாதிரி மாற்றம் வருது. அதை பார்த்த உடனே டான்ஜரோவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு எந்த ட்ரம் அடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு. மேன்ஷனுக்குள்ள அந்த ஒரு டீமன் மட்டும் இல்ல இன்னும் நிறைய டீமன் சுத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிட்சுவும் அந்த குட்டி பையனும் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு டீமன் வருது. அதோட நாக்கு பயங்கர நீளமா இருக்கு. ஜெனிட்சுவுக்கு அள்ளு விட்டுருச்சு. தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். பயந்து ஓடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெனிட்சு வந்து பயத்திலேயே மயங்கி விழுந்துடுறான். தூங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் வந்து ஜெனிட்சுவை இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த டீமன் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அந்த டீமன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கார்னர் பண்ணிருச்சு. அதோட நாக்கை வச்சு இவங்க கிட்ட அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட நாக்கு வெட்டப்படுது. யார் வெட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிட்சு தான். ஜெனிட்சு பார்த்தீங்க அப்படின்னா தரையில இருந்து எந்திரிச்சு இப்போ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். அவனுக்குள்ள இப்போ பயங்கர தைரியமும் ஸ்ட்ரென்த்தும் வந்துருச்சு. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள லைட்னிங் மாதிரி போய் அந்த டீமனோட தலையை வெட்டி சாச்சிடறான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். என்னடா நடக்குது அப்படின்னு அவனுக்கே குழப்பம். டீமனோட தலையை பார்த்து ஷாக் ஆடுறான். நானும் அதை பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த ட்ரம் வச்ச டீமன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த 12 கிசுகி மெம்பர்ஸ் இருந்தது தான். மூசன் வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு இந்த 12 மெம்பர்ஸ்ல இருந்து அவனை நீக்கிட்டாரு. அப்பதான் டான்ஜரோவுக்கு புரிய வருது இவனோட பிளட் டீமன் ஆர்ட் வந்து இந்த ட்ரம் தான். அந்த குட்டி பசங்களோட அண்ணனை ஏன் இந்த டீமன் தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட் இருக்கு. அது டீமனுக்கு ரொம்ப பிடிக்கும். 100 மனுஷங்களை சாப்பிடுறது வந்து அந்த பிளட்டுக்கு ஈக்குவல் ஆகும். அதனால தான் இவனை வந்து எல்லா டீமனும் தேடி வருது. டான்ஜரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த டீமனோட அட்டாக் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனோட வாட்டர் பிரீதிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சு டீமன் அடிச்சு கொண்டுறான். அந்த டீமன் வந்து சண்டை போடும் போது ட்ரம் வாசிச்சதுல ஜெனிட்சுவும் அந்த குட்டி பையனும் விண்டோல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த டீமனை கொண்ட உடனே ஒரு டிவைஸ் எடுத்து அந்த டீமனோட பாடியில போடுறான். அந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில இருந்து பிளட் சக் பண்ணி எடுத்துருது. திடீர்னு எங்க இருந்த ஒரு பூனை மறைஞ்சு உள்ள வந்துருது. அந்த பூனைகிட்ட இந்த பிளட் சாம்பிளை கொடுத்துறான் டான்ஜரோ. அந்த பிளட் சாம்பிள் வாங்கின உடனே அந்த பூனை மியாவுனுக்குது. உடனே அது இன்விசிபிள் ஆயிருது. இந்த பூனை வந்து லேடி டொமையோ அனுப்பிச்ச பூனை தான். பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ண அப்பப்போ வருது. டான்ஜரோ வந்து இந்த மேன்ஷன் விட்டு இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிடறான். அந்த டோர் கிட்ட வரும்போது டான்ஜரோவுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. என்னடா அப்படின்னு வேகமா ஓடி போய் பார்க்கறான். அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பன்னி முகமடி போட்டாலும் ஜெனிட்சு அடிச்சிட்டு இருக்கான். ஜெனிட்சு வந்து அந்த நெசுகோட பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பன்னி முகமடி போட்டாலும் சொல்றான் இதுக்குள்ள ஒரு டீமன் இருக்கு. டீமனை கொல்றதா என்னோட வேலை அப்படின்னு. அதுக்கு ஜெனிட்சு சொல்றான் டான்ஜரோ வந்து இதுக்குள்ள அவனோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணி அவன். இந்த சண்டையை பார்த்த உடனே டான்ஜரோவுக்கு வந்து ஷாக் ஆயிருது. டென்ஷன் ஆயிடுறான். வேகமா ஓடி போய் அந்த பன்னி முகமடி போட்டால் அடிச்சிடறான். அவனுக்கு எலும்பு உடஞ்சிருது. 2 பேரும் பயங்கரமா மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப டான்ஜரோ வந்து வேகமா முட்டி அவனோட மாஸ்க் உடைச்சிடறான். அப்பதான் சொல்றான் என்னோட பேர் வந்து இனோசுகே. அந்த குட்டி பசங்க 2 பேரும் இப்ப அண்ணனோட சேர்ந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல அந்த காக்கா மறுபடியும் வந்து இந்த மவுண்டனோட கீழே இறங்கிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கு. அந்த 3 குட்டி பசங்கள்ட்ட இந்த காக்கா வந்து ஏதோ கக்குது. அது வாயில இருந்து ஒரு பொட்டலம் வந்து விழுகுது. அந்த பொட்டலத்துக்குள்ள விஸ்டேரா பூவோட விஷயம் இருக்கு. அது உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா டீமன் உங்க பக்கத்துலயே வராது அப்படின்னு சொல்லுது. அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மவுண்டன் கீழே இறங்கிடுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அவங்க திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு வீடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஆஃப் விஸ்டேரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காக்கா சொல்லுது இந்த இடத்துல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறமா உங்களோட ஜர்னி தொடருங்க அப்படின்னு. அங்க ஒரு பாட்டி வந்து இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க. இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துறாங்க. தூங்குறதுக்கு இடம் எல்லாமே காமிச்சிடுறாங்க. இவங்களுக்குன்னு பர்சனலா டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்களை டெய்லி செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காக்கா என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஒரு காலத்துல இந்த ஹவுஸ் வந்து டீமன் ஸ்லேயரால காப்பாற்றப்பட்டது. அதனால இந்த இடத்துக்கு டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாம் வந்து எப்போ வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். டான்ஜரோ கேட்கறான் ஆமா இனோசுகே நீ எப்படா டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர்ந்த அப்படின்னு. அவன் சொல்றான்
நான் மவுண்டன்ல சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டீமன் ஸ்லேயர் என் வழியில வந்தான். அவன் 2 பேர்ல யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலாமா அப்படின்னு போட்டி இருந்தது. அந்த போட்டியில நான் ஜெயிச்சு அவனோட கத்தியை வாங்கிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது டீமன்ஸ்லாம் அந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஃபைனல் செலக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் சேர்ந்தேன். அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு நெசுகோ வந்து அவ பெட்டியை விட்டு வெளியில வந்துட்டா. அதை பார்த்த உடனே ஜெனிட்சு வந்து பயத்துல தெரிச்சு ஓடிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஜெனிட்சு வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படின்னா, ஏன்னா டான்ஜிரோ என்னை பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே ஒரு பொண்ணை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிய, உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு நீ அனுபவிச்சே தெரியணும்டா, பதில் சொல்லி ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா விளாண்டுட்டு இருக்காங்க. ஜெனிட்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெசுகோ மேல ஒரு கண்ணு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஜெனிட்சு வந்து பொதுவாகவே ஒரு பொண்ணுங்க வீக்னஸ் உள்ள ஆளு தான். அவங்க அங்கே சில் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் அந்த காக்கா மறுபடியும் வந்துருது. நார்த் ஈஸ்ட் போ அப்படின்னு சொல்லுது. இந்த தடவை நீங்கள் 3 பேருமே ஒன்றா போகணும், மவுண்ட் நட்டகுமோக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த மவுண்டனுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு. ஜெனிட்சு பார்த்தீங்க அப்படின்னா பயந்துட்டு வரமாட்டேன்ட்டான், தரையில் உட்காந்துட்டான். அதனால டான்ஜரும் இனோசுக்கவும் மவுண்டன்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போகிற வழியில் பார்த்தா லோ லெவலில் இருக்க டீமன் ஸ்லேயர் எல்லாருமே மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் இருக்கு. அவங்களோட கான்சியஸ்னஸே இல்லாமல் மற்ற டீமன் ஸ்லேயர் இவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் டான்ஜிரோக்கு புரிய வருது இவங்கெல்லாம் யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ரிங் வச்சு அப்படின்னு. இந்த லோ லெவல் மிசுனோட்டோ டீமன் ஸ்லேயர்லாம் சாகிறத பார்த்துட்டு இந்த காக்கா மெசேஜ் கொண்டு போகுது. அது திருப்பி ஹெட் குவார்டர்ஸ் போய் இந்த நியூஸ் சொன்னதும் அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 12 கிசுக்கு மெம்பரான ஒரு டீமன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஹாஷிரா லெவல்ல இருக்க ஒரு டீமன் ஸ்லேயரை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்லயே ஹாஷிரா லெவல் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க யார் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா கியூட்டோமியக்க முதல்ல வருவார் இல்லையா, அவரையும் ஷினோபு அப்படின்ற ஒரு பொண்ணையும் அனுப்புறாங்க. இந்த டைம்ல ஜெனிட்சு வந்து தரையில உட்காந்துட்டான், காட்டுக்குள்ள அவன் போகவே இல்லை. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ நெசுக்கும் உள்ள போயிருக்காளே, அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வேகமா ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். இந்த டீமன் ஸ்லேயர்லாம் அந்த டீமன் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட வச்சிருச்சு. டான்ஜிரோ என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க முதுகுல இருக்க ஸ்ட்ரிங் எல்லாம் வெட்டி விட்டுறான். அப்பதான் ஒரு பொண்ணு டீமன் வந்து அப்பியர் ஆகுது. அவ தான் கையில ஸ்ட்ரிங் வச்சு இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டீமன் வரான். எங்க அம்மாவை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது இவங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க, ஃபேமிலி டீமன் குரூப் இவங்க அப்படின்னு. இந்த ஃபேமிலி குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமன் வந்து கிசுகி மெம்பர். அந்த மதர் டீமன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி டான்ஜிரோவையும் அந்த இனோசுக்கையும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கடைசியில பாத்தீங்கன்னா தலையில அதை ஒரு பெரிய டீமன் மாதிரி இருக்கிற பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா ஸ்ட்ரிங்ஸ் வச்சு. ஆனா டான்ஜிரோவும் இனோசுக்கையும் சேர்ந்து அதையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. டான்ஜிரோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் டீமனை வந்து பறந்து வந்து தலையை வெட்டிடுறான். அந்த டீமனுக்கு வலிக்காமலே அவளை கொண்டுறான். அப்போ தான் டான்ஜிரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், இவன் வந்து ஒன் ஆஃப் த 12 மெம்பர் ஆஃப் கிசுகி கிடையாது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஜெனிட்சு வந்து ஒரு ஸ்பைடர் ஷேப்பில் இருக்கிற ஒரு டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டான். பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கு, ஆனால் அதோட தலை வந்து டீமன் தலை. அந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிட்சு வந்து பாய்சன் பண்ணிருச்சு. டைம் ஆக அவன் வந்து ஒரு ஸ்பைடராகவே மாறிடுவான். ஜெனிட்சு பயத்தில் தூங்கிடுவான். அப்போ தான் அவனோட விஸ்வரூபம் வெளியே வரும். ஜெனிட்சுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்ம் என்ன அப்படின்னா தண்டர் பிரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான். அதை மட்டும் தான் அவன் மாஸ்டர் பண்ணியிருக்கான். ஆனால் அது ஒன்றை வச்சு நிறைய டீமன் அவன் அடிச்சு கொண்டிருக்கான். அதே மாதிரி தண்டர் பிரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஸ்பைடர் டீமன் வந்து அவன் அடிச்சு கொண்டுறான். பட் இருந்தாலும் அவனோட உடம்புல பாய்சன் இருக்கு. அவன் ஸ்பைடரை மாறிட்டே வரான். சீக்கிரம் அவனை யாராவது காப்பாற்றணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ இனோசுக்கேவும் ஒரு குட்டி டீமனை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களோட ஃபாதர் டீமன் அப்படின்ற ஒரு பெரிய டீமன் வந்து அப்பியர் ஆகுது. அதை டான்ஜிரோ வந்து வாட்டர் பிரீதிங் ஃபார்ம் யூஸ் பண்ணி அடிக்க பார்க்கறான். ஆனால் அந்த பிளேடு வந்து அவன் கையை வெட்டவே இல்லை. அப்பதான் புரிஞ்சுக்கிறான் இது வந்து ஒன் ஆஃப் த 12 கிசுகி மெம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இவங்க 3 பேர்னால இதை சமாளிக்கவே முடியல. எல்லாரும் தனித்தனியா மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களை காப்பாற்றுற விதமாக கியும் ஷினோபும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் செப்பரேட்டாக பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுறாங்க. ஷினோபு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிட்சு கிட்ட போயிடுறா. கியூ பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜிரோவும் இனோசுக்கே பக்கத்தில் போயிடுறாங்க. இந்த சமயத்தில் அந்த ஃபாதர் டீமன் வந்து டான்ஜிரோவை தூக்கி வீசிருச்சு. டான்ஜிரோ பார்த்தீங்க அப்படின்னா காத்துலேயே பறந்து வேற எங்கேயோ போயிடுறான் காட்டுக்குள்ள. அந்த இடத்துல நான் அந்த குட்டி தங்கச்சி டீமனும் அப்புறம் அந்த முதல்ல வந்து அந்த ஒரு பையன் டீமன் இருக்கான் இல்லையா, அவனையும் மீட் பண்ணுறான். நம்ம இனோசுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாதர் டீமன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த ஃபாதர் டீமன் வந்து இவனை அடிச்சு பிடிச்சிருச்சு. இனோசுக்கேவோட தலையை நசுக்கி அவனை கொல்ல பார்க்குது. இனோசுக்கேவுக்கு அவனோட ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்து போகுது. உயிர் என் கண்ணுக்கு தெரியுது. இனோசுகே உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நேரத்துல கியூ வந்து அந்த டீமனோட கையை வெட்டிடுறான். கியூ வந்து கஷ்டமே படாம அசால்ட்டா அந்த டீமனை வெட்டி கொண்டுறான். அப்பதான் சொல்றான் இது வந்து ஒன் ஆஃப் த கிசுகி மெம்பர் கிடையாது அப்படின்னு. அப்ப யாரு தான் அந்த கிசுகி மெம்பர் அப்படின்னு பார்த்தா டான்ஜிரோ கிட்ட இருக்கிற அந்த பையன் டீமன் தான் கிசுகி மெம்பர். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஷினோபு வந்து ஜுனிட்சு கிட்ட போயிட்டு அவனை காப்பாத்திடுறா பாய்சன்ல இருந்து. பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ககுசி மெம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்பட்ட டீமன் ஸ்லேயர் எல்லாரும் காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ககுசி மெம்பர்ஸ் எல்லாம் டீமன் கார்ப்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தான். அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் அடிபட்டு இருக்க டீமன் ஸ்லேயர் எல்லாம் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வரது தான். டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கசுகி மெம்பர் டீமன்ட்ட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனால முடியவே இல்லை. உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன் சாக போறான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைம்ல தான் பாக்ஸ்ல இருந்து நெசுகோ வெளியே வந்து அவனை காப்பாத்திடுறா. அந்த டைம்ல அந்த டீமன் வந்து நெசுகோவை கேப்சர் பண்ணி ஒரு ஸ்பைடர் வெப்ல அவளை போட்டு மேலே தொங்க விட்டான். டான்ஜிரோ சொல்றான் அவன் தலையை எப்படி வெட்டி கொள்றான்டா அப்படின்னு. அதுக்கு அந்த டீமன் சொல்றான் நீ என்ன எப்படி கொள்றேன்னு பார்க்கலாம்டா, நான் வந்து ஒன் ஆஃப் த 12 கிசுகி மெம்பர் லோவர் 5 உள்ள ஆளு அப்படின்னு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. டான்ஜிரோவால ஈடு கொடுக்கவே முடியல. ஒரு பெரிய ஸ்பைடர் வெப் மாதிரி போட்டு டான்ஜிரோ அமைக்கி அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறான். அப்பதான்
தான் டான்ஜிரோவுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ வந்து டான்ஜிரோ அவனே அறியாம அந்த ஹினோகாமி காகுரா அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். வாட்டர் பிரீதிங் டெக்னிக்கோட அந்த ஹினோகாமி காகுரா மெத்தடை கம்பைன் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் கிரியேட் ஆகுது. டான்ஜிரோ வந்து அவனை நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி அந்த ஸ்பைடர் வெப்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது பட்டுச்சுன்னா டான்ஜிரோ கட் ஆயிருவான். அந்த டைம்ல தான் நெசுகோ வந்து பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுப்பா. என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணிடுவா. என்ன ஆர்ட் அப்படின்னா அவளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோடிங் பிளட் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோடிங் பிளட் கெப்பாசிட்டி இருக்குது. அவளோட பிளட் இப்போ அந்த டீமனோட வெப் ஃபுல்லா இருக்குது. அதனால அந்த வெப் ஃபுல்லா இப்போ வெடிச்சு செதறிடுது. டான்ஜிரோ சான்ஸா யூஸ் பண்ணி ஹினோகாமி டான்ஸ் போட்டுட்டு அந்த தலையை வெட்டிடுறான். அப்பதான் அந்த டீமனோட பேக் ஸ்டோரி சொல்றாங்க. இந்த கசுகி மெம்பரான டீமன் வந்து ஒரு சில பொண்ணுங்களை வந்து அடாப்ட் பண்ணிட்டு நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபேமிலியை சேர்த்துக்கிறான். அவங்க எல்லாத்துக்கும் டீமன் பிளட் கொடுத்து அவங்களே டீமனை மாத்திடுறான். டான்ஜிரோவும் நெசுகோவும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. சண்டை போட்ட கலைப்புல இருக்காங்க. அந்த இடத்துக்கு கியோ வந்துடுறான். அவன் சொல்றான் டீமன்ஸ்க்கெல்லாம் சிம்பத்தி பார்க்காத, அவங்க எல்லாம் கொடூரமானவங்க, மனுஷங்களை அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு. டான்ஜிரோ சொல்றான் ஒரு காலத்துல அவங்களும் மனுஷங்களா இருந்தவங்க தான், அவங்க விருப்பம் இல்லாம தான் டீமனை மாறி இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டீமனாக இருந்தாலும் நான் அதுக்கு கருணை காட்டுவேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் ஷினோபி வந்து நெசுகோவை அட்டாக் பண்ண பார்க்குறா. அவளை கொல்ல பார்க்குறா. என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு டீமன், அவளை நம்ம கொல்லணும், அதான் நம்மளோட கார்பரேஷனோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அவள் வந்து உன்னோட தங்கச்சின்னு புரியுது டான்ஜிரோ, பட் இருந்தாலும் நான் அவளை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. கியோ வந்து ஷினோபியை தடுத்து அவ கூட சண்டை போட போகிறான். டான்ஜிரோவை நீ ஓடிடு டான்ஜிரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுக்குள்ள சண்டை பலமாக போயிட்டு இருக்கு. அவங்க சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த காக்கா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க, அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுது. டான்ஜிரோவும் நெசுகோவையும் கஸ்டடியில் வச்சுக்கோங்க, உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி டீமன் ஸ்லேயர் காப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. டான்ஜிரோ மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். ஏன் அப்படின்னா டீமன் ஸ்லேயர் காப்ஸில் இருக்க எல்லா ஹாஷிராஸும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க டான்ஜிரோ உன்னை நாங்கள் ட்ரையலில் போட போகிறோம். ஏன் அப்படின்னா நீ ஒரு டீமனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, அது வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸோட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. எல்லா ஹாஷிராஸும் சொல்றாங்க நெசுகோ வந்து கொல்லணும், ஏன்னா ஒரு டீமன் அப்படின்னு. டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வயலேட் பண்ணிட்டான், அதனால அவனுக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு டீமன் ஸ்லேயர் ஹாஷிரா வந்து நெசுகோவை பெட்டியோட தூக்கிட்டான். அவளை இப்போ எப்படி கொல்றேன் பாரு அப்படின்னு அந்த பாக்ஸ்குள்ள கத்தி வச்சு குத்திட்டான். நெசுகோவுக்கு அடிபட்டுருச்சு. இதை பார்த்த உடனே டான்ஜிரோ வேகமா ஓடி போய் அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல உள்ள இருந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு பாஸ் இருக்காரு. அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் சொல்றாரு நெசுகோ வந்து ஒரு டீமனா மாறிட்டா, பட் இருந்தாலும் 2 வருஷமா எந்த ஹியூமனையும் கொல்லல. நெசுகோ ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிடுவா அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா இவளை நீக்கிடலாம். அந்த டீமன் ஸ்லேயர் ஹாஷிரா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெசுகோ பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கிறான். அவனோட கையும் அப்படியே வெட்டிக்கிறான். ரத்தம் கீழே ஒழுகிட்டே இருக்கு. நெசுகோ முன்னாடி அந்த ரத்தத்தை காட்டுறான். அவளுக்கு டெம்ட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறாங்க. ஆனா நெசுகோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த டெம்டேஷனும் இல்ல. அப்படி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அதுல இருந்து இவங்களுக்கு புரிய வருது நெசுகோனால ஹியூமன்ஸ்க்கு எந்த டேஞ்சரும் இல்லை அப்படின்றது. அதனால இவங்க 2 பேரையும் டீமன் ஸ்லேயர் கார்பரேஷன்ல சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப ஷினோபு சொல்றா இவங்க எல்லாரும் நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா, அங்க நான் ட்ரெயின் பண்றேன், ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. அக்ரி பண்ணனால எல்லாரும் அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்றாங்க. இப்போ அவங்க எங்க ஸ்டே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மேன்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல தான். அங்க வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஜெனுட்சுக்கு வந்து ஸ்பைடர்மேன் நமக்கு மருந்து கொடுப்பாங்க. 3 மாசத்துக்கு அவன் இந்த மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஷிரஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம லோ லெவல் டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு ட்ரைனிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாரும் வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நடக்கும் போதே பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னு அவங்க எல்லாம் எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஹாஷிராஸோட பாஸ் சொல்றாரு இங்க பிரசண்டா இருக்க எல்லா ஹாஷிராஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஃபயர் பிரீதிங் ஸ்வாட்ஸ்மேன் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஈக்குவலா சண்டை போடுறீங்க நீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கோக்கு வந்து ஒரு மிஷனுக்கு கிளம்பிடுறான். டான்ஜிரோ ஜெனுட்சு இனோசுகே எல்லாரும் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட்டர்ஃப்ளை மேன்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்க கூட அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அங்கதான் டான்ஜிரோ வந்து வாட்டர் பிரீதிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வித்தையை கத்துக்கிறான். அது என்ன அப்படின்னா ஃபுல் டேவும் அவனோட வாட்டர் பிரீதிங் டெக்னிக்ல இருக்கிறது தான். அப்போ திடீர்னு டான்ஜிரோவுக்கு கத்தி செஞ்சு கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு வராரு. டான்ஜிரோ அவர்கிட்ட ஹாய் வாங்க நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோமாயி டான்ஜிரோ அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டான்ஜிரோ துரத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா டான்ஜிரோ வந்து அவர் செஞ்சு கொடுத்த கத்தியை உடச்சிட்டான் சண்டையில. அதனாலதான் எப்படா என் கத்தி உடைக்க போச்சு அப்படின்னு சொல்லி அவனை தேடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு நாள் டான்ஜிரோ வந்து ஷினோபு கிட்ட ஹினோகாமி காகுரா டான்ஸ் பத்தி கேட்கறான். அவன் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணா அப்படின்றதையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். ஷினோபு சொல்லிடுறான் எனக்கு இதை பத்தி அவ்வளோ டீடைல்ஸ் தெரியல, ஆனா ரெங்கோக்கு வந்து தெரியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒரு மிஷன்ல இருக்கான். இது எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி மூசான் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிசுகி மெம்பர்ஸ் 12 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்துவான். மூசான் சொல்றான் அந்த லோவர் ஃபைல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு திட்டுறான். அவங்கள ரொம்ப வீக்கா இருக்க டீமனை ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனா அங்க இருக்க ஒரு டீமன் மட்டும் மூசானுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்குருவா. அதனால மூசான் என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு எக்ஸ்ட்ரா பிளட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு வந்து இப்போ மற்ற டீமன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான சக்தி இருக்கு. அந்த கசுகாய் காக்கா மறுபடியும் டான்ஜிரோ இருக்கிறதுக்கு வந்துருச்சு. நைட்டு அந்த காக்கா சொல்லுது நீங்க 3 பேர் இப்ப அந்த ஃபயர் ஹாஷிராவோட மிஷன்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க 3 பேரும் அங்க இருந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறிட்டு ரெங்கோக்கு இருக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களோட அடுத்த மிஷன் பாத்தீங்க அப்படின்னா முகன் ட்ரெயின் தான். இதோட அந்த சீசன் முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த சீசன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும்.